இந்த பிராணியையும் கூட நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த சிறிய பிராணியும் அது ஒரு சாந்தமான செம்மறியாட்டு குட்டி. ஏனென்றால் அவர் வையவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமல் இருந்தார். அவர் தூஷித்துக் கொண்டு தொடர்ந்து போகவில்லை. வீண் சந்தடி செய்து கொண்டும் மனம் நொந்து கொண்டும் அவர் தொடர்ந்து போகவில்லை. அவர் அப்படி செய்யவே இல்லை. அவர் வையப்பட்ட போது அவர் திரும்பி வையவில்லை. அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஆனால் யாராவது ஏதாவது காரியத்தை உங்களுக்கோ அல்லது எனக்கோ செய்யும்படியாய் அனுமதியுங்கள். ஓ, என்ன கன்னிவெடியை சாப்பிடுகிற ஒரு தேரையை போன்று நாம் வெடிப்போம். ஒரு வயதான கூஸ்வாத்தை போன்று கோபத்தோடு சத்தமிட்டு நான் இப்பொழுதே கூறுகிறேன், ஆண்டவரிடமாக மீண்டும் என் காலை மிதித்தால் நான் திரும்பவும் அந்த பழைய சபைக்கு போகவே மாட்டேன். இல்ல ஐயா, தேவன் ஆசீர்வதிக்கப்படுவாராக. அல்லேலூயா. நசரேயர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள். யாத்திரிக பரிசுத்தர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. இனி நான் அதை செய்ய வேண்டி இருக்காது. ஓ, புறாவானது பறந்து போய்விட்டது. உங்களுக்கு என்ன தெரியுமா? அந்த பழைய மாய்மாலக்காரன் சபைக்கு போகிறான் என்றால் நான் மீண்டும் அங்கே போக மாட்டேன். தேவன் ஆசீர்வதிக்கப்படுவாராக. நான் அதை ஒருபோதும் செய்ய மாட்டேன். அப்படிப்பட்டதான காரியம் உன்னில் எழும்பும் போது, அந்த பழைய சீரும் ஓனாய் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது அந்த புறா பறந்து விடுகிறது. சரிதானே? பின்னர் பரிசுத்த ஆவியானவர் போய்விடுகிறார். அதன் பின்னர் உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று வியக்கின்றீர்கள். சபைக்கு என்ன நேர்ந்தது என்று நீங்கள் வியக்கின்றீர்கள். உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று வியக்கின்றீர்கள். உங்களுக்கு முன்பெல்லாம் கிடைத்த வெற்றி ஏன் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கிறதில்லை? உங்களுடைய சுவாபத்தை நீங்கள் மாற்றிக் கொண்டீர்கள். ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியாக இருப்பதற்கு பதிலாக ஒரு வெள்ளாட்டு குட்டியாக ஆகிவிட்டீர்கள். ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியாக இல்லாமல் வேறு எதுவாக ஆகிவிட்டீர்கள். அந்த உண்மையான சாந்தமான ஆவியை நீங்கள் பெற்றாக வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்னை எங்கு வேண்டுமானால் நடத்தட்டும். தேவனே, அவர்கள் எங்கிருந்தாலும் சரி, நாங்கள் ஒவ்வொரு பாவியையும் நேசிக்கிறோம். ஒரு மனுஷிக இருதயத்துக்குள் அந்த விதமான ஸ்தலம் உட்பிரவேசித்தால் அதன் பிறகு உங்கள் ஆத்மாவுக்கு ஏதோ காரியம் சம்பவிக்கிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். நீங்கள் சொல்லலாம், சரி சகோதரன் பெண்ணாம், இதை தீர்ப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று. ஆம், நீங்கள் செம்மறி ஆட்டுக்குட்டியாக ஆகுங்கள்.